உங்கள் எல்லாரையும் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அரிசி பை ஒன்று எடுத்துக்கலாங்க. அதோட எக்ஸ்ட்ராவாக கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபோல்டபுள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட நீள அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே அளவுக்கு ஒரு பழைய சாரீ ஒன்று எடுத்துருக்கேங்க. இந்த அரிசி பையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த அரிசி பைக்கு மேலே இந்த சாரீ வச்சு 4 பக்கமும் மடித்து தைக்கணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இல்லை 1 இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி சாரீ இருக்கணுங்க. 4 பக்கமும் இந்த மாதிரி மடித்து ஓரம் மட்டும் தையல் போடணுங்க. அடியில் இருக்கிற அந்த அரிசி பையிலையும் நமக்கு ஸ்டிச்சஸ் விழுகணுங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு கார்னர்லேருந்து 7 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த பக்கம் 7 இன்ச், அப்புறம் இந்த பக்கம் 7 இன்ச், ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு க்யூப் ஷேப்பில் 7 இன்ச் 7 இன்ச் வர மாதிரி 4 பக்கமும் 4 கார்னர்லேயுமே இப்போ நான் காமிக்கிற மாதிரி 7 இன்ச் 7 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் ஒயிட் சாக்கில் போட்டனால வெளியே தெரியலைங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் 7 இன்ச், இந்த பக்கம் 7 இன்ச் நீங்கள் ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் மார்க் பண்ணி அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பக்கம் இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 4 சைடுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் ஒரு தையல் போட்டுடணுங்க. இப்போ இந்த அரிசி பையும் கீழே இருக்க அந்த சாரியுமே சேர்த்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி எல் ஷேப்பில் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், அந்த மாதிரி 4 சைட்லேயுமே அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்றா இப்படி சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ கட் பண்ண ஒரு சைடில் இருந்த இந்த மாதிரி இன்னொரு சைடு இப்போ ஒரு பீஸ்க்கு மேலே இன்னொரு பீஸ் இப்படி வச்சுட்டு இந்த சைடாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடணுங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த சாரீ பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் சரியும் ஒட்டுக்கா அப்படி அட்டாச் ஆகணுங்க. இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கிடைக்கும். 4 சைடும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இதுக்கு மேலே இதை வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வச்சுட்டு ஸ்ட்ராங்காக டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த எட்ஜஸ் முடியும் போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் 4 சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்ல சைடு வெளியே திருப்பிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4 எட்ஜஸும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து விட்டுட்டு அந்த 4 எட்ஜஸ்லையுமே மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி மேலாகவே 4 சைட்லேயுமே மேலே ஒரு ஸ்டிச் பண்ண அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்குங்க. 4 சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 8 இன்ச் அப்புறம் 3 இன்ச் இருக்க மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பீஸ் அரிசி பை நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம், அதை இந்த மாதிரி வச்சு நான் காமிக்கிற மாதிரி 2 பக்கம் ஃபோல்டு பண்ணி எகைன் ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாங்க. இது நம்ம ஹோல்டராக யூஸ் பண்ண போகிறோம். அதை பிடிக்கிற கைப்பிடி மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. இப்போ இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை அது கூட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மேலே வச்சுட்டு ஒரு சைடில் இப்போ பாருங்கள் சென்டராக பார்த்து வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஃபோல்டு பண்ணி அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணுங்க. அவ்வளோதான். இதை ஜஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி கொஞ்சமாக ஒரு அரை இன்ச்சுக்கு அந்த பக்கமும் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. துணியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செல்ஃபில் இல்லை வார்ட்ரோப்பில் அடுக்கி வச்சிட்டிங்கன்னா நீட்டாகவும் இருக்கும். நம்ம என்ன தான் கார்ட்போர்டில் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் நாளைக்கு தாங்க வரும், அதுக்கப்புறம் திரும்ப வராது. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற சாரியை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றலாங்க. நம்ம ஈஸியாக அதை எடுத்துகிட்டு வாஷ் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சா கண்டிப்பாக துணி களையவே களையாதுங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் செல்ஃபில் தான் வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்கு போடுற கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ குழந்தைங்க வீட்டுக்கு போடுற டிஷர்ட்ஸ் தனியாக, பேண்ட்டு தனியாக, அப்புறம் ஃப்ராக்ஸு அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அவங்களுக்கு தேவையானது அவங்களே எடுத்துக்குவாங்க. திரும்ப அது களையவும் களையாதுங்க. அப்புறம் இன்னொரு அரிசி பை எடுத்திருக்கேன். இது ஒரு சின்ன பை தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பீஸ்க்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச் இருக்க மாதிரி சாரீ பீஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி 4 கார்னர்ஸுமே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க.
இதோட நீள அகலம் பார்த்திங்கன்னா 14 இன்ச் அப்புறம் 12 இன்ச் இருக்க மாதிரி எடுத்திருக்கேங்க. அப்புறம் வந்து அரிசி பையில் ஒரு பீஸ் மட்டுமே கட் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு ஆர்கனைசர் வந்து சின்னதாக வேணும்னா சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் நிறையா பெருசாக வேணும்னா பெருசாக எடுத்துக்கலாம். இது வந்து நான் இன்னொரு சின்ன பீஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ 4 பக்கமும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கார்னரில் வந்து 2.5 இன்ச் கரெக்டாக 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2.5 இன்ச் 4 பக்கமும் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. 2.5 இன்ச் மார்க் பண்ணி கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்புக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 4 பக்கமும் 4 கார்னர் சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாலு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. அதே போல் வெளியேயும் 4 பக்கமும் 4 எட்ஜஸ்லேயுமே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு சின்ன பாக்ஸ் கிடைக்குங்க. இதையும் நம்ம வந்து கிளாத் ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இதை வந்து வார்ட்ரோபில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து குட்டி குட்டி கிளாத்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. குழந்தைங்களோட இன்னர்ஸு, அப்புறம் அவங்களோட சாக்ஸு, அப்புறம் வேறு ஏதாவது தேவையான சின்ன சின்ன அவங்களோட கர்ச்சீஃப்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் என்ன தான் அந்த கர்ச்சீஃப் எல்லாம் மடித்து வச்சுருந்தாலும் பீரோவில் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது. சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கார்ட்போர்ட் பாக்ஸ் கொஞ்ச நாள் தாங்க வருது, திரும்ப பார்த்திங்கன்னா அது டேமேஜ் ஆகிடுது. நம்ம இந்த மாதிரி கிளாத் ஸ்டோரேஜ் ஒன்று பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம எவ்வளோ டைம் எடுத்தாலும் இது டேமேஜ் ஆகாது. நம்ம அழுக்காயினா கூட வாஷ் பண்ணி திரும்ப நம்ம வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது கூட. அப்புறம் இன்னொரு சின்ன ஆர்கனைசர் பண்ணியிருக்கேங்க. இதை வந்து நம்ம பென்னு, பென்சில் அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளோட துணியெல்லாம் மடித்து இந்த மாதிரி ஒரு கிளாத் பேக்கில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக கலைஞ்சி போகாதுங்க. நம்ம ஈஸியாக பார்த்திங்களா துணியை வந்து ஈஸியாக கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி வைக்கிறது ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக துணி கலையாது. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ப்ளவுஸ் தான் தைக்கணுன்ட்டு இல்லைங்க, நமக்கு தேவையானதை நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளும் தைக்கலாங்க. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.